அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ இது இது என்ன சொல்கிறது, கரப்ஷன் இல்லாத ஒரு நாடை உருவாக்கணுன்றது எல்லாரோட எய்மு. நான் இங்கே இருக்கிறதுனால நான் இதை சொல்லலை. இங்கே ஒரு ஒரு நகராட்சி இங்கே இருக்கிற நகராட்சி ஆஃபீஸ் போகணுன்னாலும் எங்கே போகணுன்னாலும் ₹1 நீங்கள் கொடுக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்லைன்றதுனால தான் இங்கே கரப்ஷனே கிடையாது. கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். பெண்களை நீங்கள் தொடவே முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி அதை 1 மந்தில் விசாரித்து சொல்லிடுவாங்க உங்கள் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் அதை தான் அங்கே ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, டிவிகே கவர்மெண்ட் அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. அதையும் வந்துட்டு சில மக்கள்லாம் புரிஞ்சிக்காமல் அவர் ஆக்ஷன் பண்ணார், தேட்டரில் பண்ண மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எதனால் நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே நடக்கிற ஒரு நிகழ்வுகளையும் நம்ம நாடோட கம்பேர் பண்ணால் இங்கே அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. கரப்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஓகேவா, அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. டைம் கேட்டிருக்காரு, டைம் கேட்டு பண்ணுவார். ஒரு விஷயமும் அது 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 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, உங்களுக்கு தேவையானது நேத்திக்கு வந்துட்டு உதயநிதி வந்துட்டு இந்த ஒய்ஃபை செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவர் வந்துட்டு சட்டமன்றத்தில் பேசினார்னா அவர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர். ஓகேவா, அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவர் பேசியிருக்காரு, அதனால் அவர் பேசுகிறாரு. இது டிபெண்ட்ஸ் ஆன் த பாலிட்டிக்ஸ். பர்சனல் லைஃப்குள்ளே சில பேர்லாம் வந்துட்டு இந்த ஜென்சி கிட்ஸ் மீட்டின்னு ஒன்று விழுப்புரத்தில் நடந்துச்சு. அதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? மொத்தமே 1500 பேர். ஓகேங்களா, ஒருத்தவங்களுக்கு 1500 ஓகேவா. அந்த மேடையில் இருக்கிற பேச்சாளர்கள்லாம் இருக்கானுங்களே, அந்த ஜூலி கூட சுற்றிட்டு இருப்பாங்களே அவனுங்க, இந்த அன்பகனா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தனி பேமெண்ட். ஓகேவா, அவங்களுக்கெல்லாம் தனி பேமெண்ட். கீழே வந்தவங்களுக்கெல்லாம் 1500. சரி, ப்ரூஃபை காட்டுங்க. ஒருத்தவன் பேர், என்ன படிக்கிறான், என்ன பண்ணுறான். நான் என்னோடய ப்ரூஃபை நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுவேன். ஓகேவா, என்னோடய பேர் விஜய், நான் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் டிவிகேல மெம்பராக கூட கிடையாது. ஓகேவா, ஒரு பர்சன்னா ஐ சப்போர்ட் டிவிகே ஃபார் டூயிங் ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் அகேன்ஸ்ட் த கரப்ஷன். பிகாஸ் 2020 எனக்கு இதே மாதிரி இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஓகேவா, அதுக்கு வந்துட்டு எல்லா பேப்பர்ஸும் சப்மிட் பண்ணிட்டேன், டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்ற விஷயம் யாருக்குமே சொல்லலை. அதில் போட்ட இமெயிலில் போட்டு யாருக்குமே வேலை கிடைக்கல. அது என்ன காரணம்னு எனக்கும் தெரில. அதனால்